ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான மகாராணி வெப் சீரிஸ் உடைய சீசன் 4 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். பீகார் எலெக்ஷன்ஸ்ல ஃபீமேல் ஓட்டர்ஸ் தான் கிங் மேக்கர்ஸா இருந்தாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல சோனி லிவ் மகாராணி சீரிஸ் உடைய 4வது சீசனை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் 2 சீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். 3rd சீசன் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருந்துச்சு. இப்போ இந்த 4வது சீசன் உடைய கதை என்னன்னு பாத்திரலாம். பிரைம் மினிஸ்டர் ஜோஷியுடைய கவர்மெண்ட் மெஜாரிட்டியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ ஜோஷி பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கரா இருந்து ஒரு பொலிட்டீஷியனா மாறின பாரதியோட ஹெல்ப்பை கேட்கறாங்க. பட் அதுக்கு பாரதி பாத்தீங்கன்னா மறுத்துறாங்க. இதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறதுக்காக எந்த மாதிரியான அழுத்தங்கள் இவங்களுக்கு தரப்படுது, இவங்களை சுத்தி இருக்கிறவங்க பண்ற துரோகங்கள் என்ன, இவங்க டைரக்டா ஜோஷியை எதிர்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இந்த சீரிஸை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டே கிரியேட் பண்ணிருந்தாங்க. பட் அதை தொடர்ந்து அன்இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, பிரெடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், குறைவான கண்டென்ட் வச்சு ரொம்ப இழுத்து சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாமே சேர்ந்து இது ஒரு அண்டர்வெல்மிங் சீசனா மாத்திருக்கு. எப்படி பவர்ல இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான டெசிஷனை எடுக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஷூமா குரேஷி, விபின் சர்மா இவங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சக்தி திருமகன் படத்துல வர மாதிரி பவர் புரோக்கர்ஸ் எல்லாரும் எப்படி ஒரு டீலை முடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. என்ன இது எலெக்ஷன் வாரமா இன்டர்நேஷனல்ல இருந்து லோக்கல் வரைக்கும் பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா மூவிஸ் அண்ட் சீரிஸாவே வந்துட்டு இருக்கு. நேத்திக்கு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல டெத் பை லைட்னிங் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் சீரிஸும் ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் ஒரு ட்ரெய்லர் நீங்க பாக்காதீங்க. பாத்தீங்க அப்படினாலே ஃபுல் ஸ்டோரி அதிலே சொல்லிடுவாங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும். புதுசா எதுவுமே இருக்காது. ஒரு டீசென்டான எண்டிங்கும் அடுத்த சீசனுக்கான ஒரு லீட் வச்சு இந்த சீரிஸை முடிச்சிருக்காங்க. பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல் கேண்டில் இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மகாராணி சீசன் 4க்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.